கடலூர்ல பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவினரும் போராட்டத்தில் ஈடுபடுறதா நமக்கு தகவல் வெளியாகி இருக்கு. இது குறித்து நம்மளுடைய கடலூர் செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், தற்போது என்ன காரணத்தினால அந்த போராட்டம் நடக்குது, அங்க என்ன நிலவுது சூழல்? திவ்யா, கடலூர் மாவட்டத்தில் மொத்தமாக 9 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. அதுல குறிப்பாக கடலூரும், குறிஞ்சிப்பாடியும், தேவானாம்பட்டில் உள்ள பெரியார் கலைக்கல்லூரி வாக்கு எண்ணும் மையம் தற்போது செயல்படுகிறது. இதுல குறிஞ்சிப்பாடி தொகுதியில் தற்போது வாக்கு இயந்திரத்தில் பழுது ஏற்பட்டதாகவும், அது குறிப்பாக 16ஆம் தேதி ஏற்பட்ட வாக்குப்பதிவு அன்பு தேதி இல்லாமல் 15ஆம் தேதி அந்த தேதி இருப்பதாகவும், எனவே தேர்தலை வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த வேண்டும் என தற்போது போராட்டம் நடைபெறுவது. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக வேட்பாளர்கள் தற்போது போராடி வருகிறார்கள். வாக்கு எண்ணும் பணி தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. அதிகாரிகள் தற்போது உள்ளே சமாதான பணியில் ஈடுபட்டார்கள். ஆனால் அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டம் என்பது உடனடியாக வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த வேண்டும், மீண்டும் மறு தேர்தல் நடத்த வேண்டும் என்று தற்போது கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் தற்போது இங்கே போராட்டம் நடைபெற்று வருது. குறிப்பாக பாமக வேட்பாளர், தேமுதிக வேட்பாளர் என அனைவரும் இங்கே தற்போது போராடி வருகிறார்கள். அதிகாரிகளை மாற்ற வேண்டும், இந்த குளறுபடிக்கு என்ன காரணம் என்று உடனடியாக அறிவிக்க வேண்டும். அதுவரையும் தங்களுடைய போராட்டம் தொடர்ந்து அறிவித்திருக்கிறார்கள். இது குறித்து நம்முடன் பேசுவாங்க பாமக வேட்பாளர் முத்துகிருஷ்ணன். அவருடைய கேட்போம், தற்போது என்ன பிரச்சனைக்காக நீங்க போராட்டம் பண்றீங்க? என்ன பிரச்சனைக்காக நீங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? 16ஆம் தேதி அன்று நடைபெற்ற குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தேர்தலின் பொழுது வாக்கு பெட்டிகளை கடலூரில் இருக்கக்கூடிய பெரியார் அரசு கல்லூரியில் வந்து சீல் வைத்து பூட்டுவதாக சொன்ன தேர்தல் அதிகாரிகள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய எனக்கு எந்த ஒரு தகவலும் சொல்லாமல், என்னிடம் கேட்காமல், எனக்கு எந்த ஒரு தகவலையும் சொல்லாமல் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியினுடைய அனைத்து வாக்கு பெட்டிகளையும் பெரியார் கலைக்கல்லூரியில் சீல் வைத்ததாக சொன்னார்கள். அந்த தகவலை கடைசி 10 நிமிடங்களுக்கு என கைபேசி தொடர்பு கொண்டு சீல் வைத்து விட்டோம், தயவு செய்து வந்து பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். எங்களால் பிரச்சனை இருக்கக்கூடாது, அன்புமணியின் வழி வந்தவர்கள் நாங்கள், எங்களால் ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக சகித்துக் கொண்டு கையொப்பம் விட்டு சென்றோம். அது மட்டுமல்லாமல் இன்று வாக்கு எண்ணிக்கையின் போது எங்களுடைய முகவர்களை உள்ளே அமர்த்தி வாக்குகளை எண்ணிக்கொண்டிருக்கும் போது தேர்தல் வாக்கு போஸ்டல் வாக்கு என்று சொல்லக்கூடிய அஞ்சல் வாக்குகள் 1403 வாக்குகள் பதிவானதாக தேர்தல் அதிகாரி மரியாதைக்குரிய ரவி அவர்கள் சொல்லியிருந்தார். அப்சர்வர் கூட இருந்தார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாக்குகளை எண்ணும் போது அங்கு 300 வாக்குகளை காணவில்லை. 300 வாக்குகள் எங்கே என்று நாங்கள் கேட்கின்றோம். கம்ப்யூட்டர் இருக்கிற நிலவரங்களை தொடர்ந்து நமக்கு தொடர்ந்து வழங்குங்கள். நம்ம திரும்ப